சின்ன பாம்பு விசப்பாம்பு தான் நண்டு வந்து இப்போ அவியுது பாருங்க. எந்த கடவுளே பாம்பு பார்த்தாச்சு இப்போ முதல்ல உங்களோட வீடியோ நான் பாப்பேன் அடிக்கடி. எங்க எல்லாம் போவீங்களா பாகிஸ்தான் வெளிநாட்டு நன்றி அண்ணா நன்றி. முதல்ல போனதை பார்த்துருக்கணுமா எடிட் பண்ணி கொண்டு இருக்க தெரிஞ்சோன்னு காலுக்கு வாமண்டு அப்படியே பீஃபையும் போட்டுட்டு பீஃப் கறி ரெடியாக போகுது. அச்சம்குளம் கண்டல் ஒதுக்க காடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு சமையல் வளர்கிறேன். என்ன நான் இதிலே இருந்து எடிட் பண்ணி கொண்டு இருந்தேன். இருக்கிற இடத்துல எப்பயுமே இந்த காட்டு விலங்குகள் பக்கத்தில் வேற இல்லாத மாதிரி நாங்கள் எப்பயுமே நெருப்பு கொடுத்துறது வளமை. நண்டு எப்படி நண்டு ஃப்ளேவர் நல்லா ஊறி இருக்கு. நண்டு எப்பயுமே டேஸ்டாக தானே இருக்கும். மேலே இருக்கு லேட்டர் இதுக்குள்ள இது ஃபைல் பேக்குக்குள்ளே இருக்கு. நண்டு பிடிச்சு கொண்டு இருக்கு நண்டு. வாங்க நான் கல் தேடணும் சமைக்க வலிக்கிடையில் படத்து இருக்கிறீங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பிரதேசங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் போன வருஷம் ஆட்டோவில் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து நாங்கள் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி அதுக்குள்ளேயே எல்லா செட்டப்பையும் செஞ்சு இதுக்குள்ளேயே தங்கி படுத்து மேலே வந்து சோலார் கூடி இருக்கிறோம். அதுலேருந்து கரண்ட் எல்லாமே செஞ்சு தான் நாங்கள் இந்த எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குறிப்பாக மன்னாரில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா புதுக்குடியிருப்பு அதெல்லாம் போயிட்டு வவுனியா போயிட்டு நாங்கள் மன்னாருக்கு வந்து நாங்கள் மன்னாரில் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் பேசாலை கடற்கரையோரமாக நித்திர வந்தாங்க. இன்றைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசாலையிலேருந்து வலிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு இந்த அருவியாறு ஓடுற பாலம் இருக்குது தானே, அதுக்கு கீழே ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டு அங்கே தான் தங்க போகிறோம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இலங்கையில் எந்த பகுதியில் எந்த பிரதேசத்துக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிற மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் கஜன் வ்ளாக்ஸ்ன்றதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் எந்த பகுதியில் போய் கொண்டிருக்கிறோம்ன்ற உடனே நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே இருக்கு லேட்டர் இதுக்குள்ள இது ஃபைல் பேக்குக்குள்ளே இருக்கு. சிங்களம் புவனேஸ்வர் இதில் போலீஸார் வந்து மறிச்சவன் எங்களை மறிச்சு போட்டு எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிங்களம் தெரியுமான்னு கேட்டேன். அப்போ எங்கள்கிட்ட செட்டுக்குள்ளே புவனேஸ்வரனா தான் சிங்களம் கேட்பார். அப்போ ரங்கி போயிட்டு என்ன விஷயம் என்னத்துக்காக போகிறோம்ன்றது எல்லாத்தையுமே சொன்னாங்க. மற்றது நாங்கள் எல்லாமே வந்துட்டு இதுக்கு அப்ரூவல் எடுத்து தான் போகிறோம். அடுத்த கவர்னர் லெட்டர், மற்றது ஜிஏட்ட வாங்கின லெட்டர், அது எல்லாத்தையுமே காட்டிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுனேன். இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். இது வந்து வங்காள ரோட்டுக்களால் அப்படியே மன்னாரில் இருந்துட்டு வெளியில் வரோம். அதாவது மன்னார் டிஸ்ட்ரிக்ட்லாம் நாங்கள் நிற்க போகிறோம். கயன் இப்பொழுது தண்ணி டேங்க் இந்த மூடியை கலட்டி கொண்டிருக்கார். தண்ணி அடிக்க போகிறார் டேங்குக்கு. நாங்கள்லாம் பண்ணுறேன் நீங்கள் என்னண்டு இந்த ப்ளாக் நாங்கள் தான் கலைக்கிறது. இன்றைக்கி நீங்கள் கேமராமேனே இன்றைக்கி எங்களுக்காக காய்க்க பழகிட்டோம். சரி, இப்போ நாங்கள் நானாட்டான் டவுனில் நிற்கிறோம். நானாட்டான் டவுனில் இருந்துட்டு அந்த அருவியாருக்கு போயிட்டு கேம்ப் பண்ண போகிறோம். அப்போ தண்ணி டேங்கில் தண்ணியை நிரப்பிட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் நானாட்டான் டவுனில் இருந்துட்டு அருவியாருக்கு கேம்ப் பண்ண போகிறோம். இப்போ போகிற வழியில் இதிலேயே தண்ணியை நிரப்பிட்டு டேங்குக்கு ஏற்றிட்டு போகணும்னு சொல்லி ஏற்றி கொண்டிருக்கிறோம். அப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அது ஸ்பீடை பொறுத்து தண்ணி ப்ரெஷராக வந்து ஜென்னடா கண்டு ஏறிடும். அவ்வளோ ப்ரெஷராக வரையில நார்மலாக தான் வருது. நாங்கள் இப்போ இந்த அருவியாறு போகிற அந்த பாலத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த பாலத்துக்கு கீழே தான் நாங்கள் இன்றைக்கி கேம்ப் பண்ண போகிறோம். இதுக்கு கீழே அருவியாறு ஓடிக்கொண்டிருக்கோம். இன்னும் போகிற வழி தான் வந்துட்டு இந்த வாகனம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இது நல்ல இடம். அப்படி இங்கே தங்க முடியாமல் போயிருந்தால் நாங்கள் மடுவுக்கு போகலாம்னு பார்த்துனாங்க. உண்மையிலேயே அந்த பக்கத்தால் பாலத்தின் அங்காளி பக்கத்தால் வாகனம் எல்லாம் கொண்டு போயிருக்கிறோம். நாங்கள் இந்த பக்கத்தால் கொண்டு போய் பாலத்துக்கு கீழால் கொண்டு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அச்சங்குளம் என்ற இடம் தான். இந்த பார்த்திங்கன்னா போட்டிருக்கு அச்சங்குளம் கண்டல் ஒதுக்க காடுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ மன்னாரில் தான் வருது. இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி நிற்க போகிறோம். இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கேஸ் வந்துட்டு அது ஃபில் பண்ண இல்லை. அந்த கேஸ் வந்துட்டு இங்கே இல்லை.
அதால் வந்துட்டு நாங்கள் விறகுல தான் சமைக்க வேணும். இப்போ இந்த பாலத்துக்கு கீழெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ வேன் வந்துட்டு அங்கே போயிட்டு எக்கச்சக்கமான ஆட்கள் இன்றைக்கி குளிக்க வருவினோம். அதில் வேறுங்க வேன் போயிட்டு வா எப்படி இருக்குது இந்த இடத்த என்று பாருங்க. அங்கால குடும்பமாக எல்லாம் ஆட்கள் வந்து சமைச்சு சாப்பிடணும். ஒரு 10-15 பேர் வந்துட்டு இந்த பக்கமாக சமைச்சு சாப்பிடணும். இந்த இடத்துல லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே மீன்பிடி வெள்ளங்கள் எல்லாம் நிற்கிது. ஸோ இதுதான் இந்த அருவியாறு. நாங்கள் இந்த மன்னாரில் மௌனியாவில் இருந்துட்டு மன்னாருக்கு வரைக்கும் இந்த குஞ்சுக்குளம் பார்த்து கொண்டு வந்திருப்பேன் தானே. அந்த குஞ்சுக்குளத்தில் பாயிற தண்ணி இப்படி தான் வருது. அனுராதபுரத்தில் இருந்து அப்படியே மன்னாரு கூட வருது. இதுதான் அந்த பிரதான பாலம். பாலத்துக்கு சரியாக கீழே தான் நாங்கள் அன்றைக்கி நிற்கிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு கேஸ் அடுப்பில் சமைக்கல, அதால் கல் தேட போகிறோம். கல்லை வச்சு தான் சமைக்க வேணும். விறகு மதம் இதில் தேட வேணும். இதில் பாருங்க, குடும்பம் வந்து சமைக்கணும். விறகுகள் வந்து தாராளமாக கிடக்கு. முதல் வந்து சமைச்சாக்கள்ன்ற விறகுகள் எல்லாம் கிடக்குது. அவை தேடி எடுத்து இந்த பெரிய கட்டணங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் முதல்ல கல்லை தேடுவோம். கல்லை வச்சாதான் சமையல் ஆரம்பிக்கலாம். அலசினா வாங்க வேணுண்ணா, விறகு தேடணும், கல் தேடணும், படத்து இருக்கிறீங்கண்ணா. ஆண்ணா வாங்கண்ணா, படத்து இருக்கிறீங்கண்ணா. என்ன வாங்கண்ணா, கல் தேடணும். நீ சமைக்க வலிக்கிடையில படத்து இருக்கிறீங்க. ஹாயா சரி, அப்படியே போயிட்டு கல்லை முதல் தேடுவோம். கல் எடுத்துட்டு அப்படியே வருவோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சமையல், ஒரு பெரிய குடும்பமாக வந்து சமைக்கணும். கிட்டத்தட்ட 20 பேருக்கிட்ட சமையல் நடக்குது பெரிய அண்டாவில் வச்சு. இந்த இடத்துல மேசையை விரிச்சாச்சு. இந்தியாவில் கல்லும் கொண்டுட்டோம், விறகம் வச்சுட்டோம். என்னண்டா நெருப்பட்டி மிஸ் பண்ணிட்டேன். அதனால் அங்கால சமைக்கிறாங்கள்ட்ட புவனேஸ்வர் நான் நிறுத்துவாங்க போயிட்டேன். சமைக்கிறாங்க பிரியாணி முட்டை தான் வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி வந்துட்டு கழுவ போகிறோம். இப்போ நாங்கள் தண்ணி இப்போ தானே ஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அங்கே துறக்கணும். அதுக்கு முன்னே ஒரு பிள்ளை விட்டுட்டீங்க, மேலே மூடி துறக்கணும். என்னென்னா அந்த மேலே மூடி திறந்தால் தான் அதுக்கால ஏர் போயிட்டு தண்ணி வரும். ஓகே, இப்போ இதை திறந்துட்டு அங்கே திறந்தால் தான் தண்ணி வரும். இல்லாடி காற்று இறங்காது. ரைட், நல்ல இடம் பாருங்கள் எப்படி லொக்கேஷன் சொல்லி. ஃபுல்லாக இங்கால வந்துட்டு ஆறு போகுது. இதில் வந்துட்டு முதல்ல பயம் இருக்கு. நம்ம சொல்கிறார் புவனேஸ்வரா. முதல்ல இருக்காண்ணா, முதல்ல இருக்காண்ணா. ஆறுகளில் முதல்ல இருக்குது தானே. சமைக்கிற சாமான் எல்லாம் இதுக்கெல்லாம் வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சா ஈஸி. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்டு வாங்கியிருக்கிறோம். நண்டு அதே நேரத்தில் ஏரல் இல்லை மட்டின்னு சொல்லலாம். அது அங்கே அடுப்பில் அவியுது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிறைச்சி அது வாங்கியிருக்கிறோம். மாட்டு இங்கால ஏரல். சும்மா நிக்கிறீங்க, உதவி செய்ய சமைக்க தான். நீங்க உதவி செய்யலாம் இல்லைண்ணா. கல் எடுத்து இந்த 2வது அடுப்பும் வச்சுட்டோம். நன்றி அண்ணா, நன்றி. கூட்டாஞ்சோரா நடக்குது. என்ன சமையல் நடக்குது? இது மட்டியா வண்டிங்க, எங்க ஆட்ட வண்டிங்க. மன்னார்ல இங்க தானே மட்டி எங்கட ஊர்ல. நீங்க எங்க வந்து வேண்டாம. சரி, இப்ப உங்களுக்கு அங்கால இருந்து சாப்பாடு வேற போகுது. அங்கால பிரியாணி. உங்களோட வீடியோ நான் பாப்ப மாட்டேங்க. நீங்க எங்க எல்லாம் போவீங்களா பாகிஸ்தான் வெளிநாட்டு போயணும். நன்றி அண்ணா, நன்றி. வாங்கண்ணா. நான் இப்பதானே நான் யோசிக்கல. இப்ப வானத்தை பார்த்து தான் வந்தேன். அண்டை பார்த்தேன். இப்போ ஒரு நல்லூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமாம், அது சரி. அவங்கள எத்தனை பேர் நாங்கள் பார்த்தோம். அது அந்த குடும்பத்தோட. அதே எங்கட நாங்கள் இப்போ டூர் போனோம் படிக்கங்கண்ணா.
அவ டூர் போயிட்டு இந்த பக்கத்துல இந்த மண்ண நான் அரிப்பு தான் ரைட் ரைட் அப்ப டூர் போயிட்டு ஒரு கொஞ்சம் காசு மிச்சம் வந்துட்டு காசு கொடுக்காம அப்ப குடும்பம் மனுஷி மேல கூட்டி கொண்டு வந்து ஒரு சின்ன பண்ண இதை விட வேற என்ன ஃபன் கிடைக்கும் தானே வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது நாங்களும் மங்களம் இருக்க பார்த்து வாங்க நான் வந்து சும்மா அப்படியே நாங்க இப்ப பிரியாணி ஒன்று போடுறாங்க நாங்க அள்ளிராணி கூட்டம் இருக்கு சட்டின்றது இருக்கு அல்லது கூட பார்த்தனா இப்ப நீங்க எதால வாரீங்க சங்குப்பட்டியால வந்து அப்படியே வாரீங்களோ மேல ஏறுது இல்ல அது சரியா இது சும்மா காய்கள் வருது அதுகளுக்கு ஃபுல் செட்டப்போட வந்துருக்கீங்க வாஷ்ரூம் மட்டும்தான் இல்லை மிச்சம் எல்லாமே இருக்குது வேனில் படுக்கலாம் அதுவும் கிடக்குங்க அதுவும் எங்கிட்ட கிடக்கு நீங்க யூஸ் பண்ணல ஷாப்பிங் பேக் கூட யூஸ் பண்ணுங்க வீடியோ சாப்பிடக்கெல்லாம் பார்ப்பணும் வீடியோ இப்படி சொல்ல எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து கொண்டிருப்பீங்க ஆளுகள் அப்படிதான் பயன்படுத்துறது போட்டு அது சரி பட் பயன்படுத்தியா அண்டங்க நீங்க பண்ணலாம் எல்லாம் வாங்கி என்ன பண்ணியது வாங்க இங்க இருந்து அங்க போற சாமான திருப்பி வரப்படி திருப்பி இப்ப கழுவி முடிஞ்சது வந்து இப்ப அளவு தண்ணி தான் விடுறேன் ஓப்பன் போங்க சரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இந்த இரவுக்கு வந்துட்டு நாங்கள் மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவுக்குமே நாங்கள் இந்த இடத்துல தங்க போகிறோம் இப்போ இரவுக்கு தேவையான கறி எல்லாமே நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம் கறிக்கு உப்பு போடுறதானே ஓகே அடுப்பில் வைங்க எதில் வைக்க இஞ்சால வைக்க வாங்கல வைக்கவா அது வைப்போமா ஓகே இங்கால நண்டு ஜெரின் வந்து வெட்டி கொண்டிருக்கிறான் அடுத்ததாக வெங்காயம் பச்சை மிளகாய் அதுகளை வெட்டி உரிச்சு கொடுப்போம் ரெண்டு பேரும் வேறு வேறு கறி வைக்க போறீங்களா அப்போ எங்களுக்கு என்ன சண்டை போட்டு சவளத்தையும் நான் அப்புறப்படுத்துறேங்கால இந்த இது நீ மணக்கும் இது தேவையும் இல்லை எங்களுக்கு இந்த சொப்பினையும் எடுத்தால் நல்ல போல அந்த சொப்பு இருக்கு மண் நிறைச்சி ஓகே இப்போ அடுப்பேரி இது அந்த மாதிரியா வெங்காயம் பண்ணால் நண்டையும் வைக்கலாம் கட்டன் வெங்காயத்தை வெட்டினா நண்டை வச்சிடலாம் வாங்க இப்போ ரச்சி வச்சு வெங்காயத்தை பார்ப்போம் அதே மாதிரி மாசி 2 பெருமை 3ஆம் தேதி வெங்காயம் என்ன போறீங்க ஓகே ஓகே ஆனால் இப்படி தனியாக போகக்கூடாது அதானே என்ன நாங்கள் இங்கே சமைச்சு கொண்டு இருக்கிறோம் நீங்கள் போகிறீங்க என்னண்ணா ஆட்டஞ்சானு இருப்பாங்க அப்படி போட்டுக்கணும் அடுப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரல் வந்துட்டு ஒவ்வொண்டா அப்படியே க்ளீன் பண்ணணும் இப்படி இதுக்கே நேரமாகும் இதில் நண்டு எல்லாமே தாண்டியாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நண்டு கறிக்கு நாங்கள் வந்துட்டு தக்காளி மெட்டது இதெல்லாம் போட்டு வதக்கி போய்கொண்டிருக்கு அங்கால சோறு அதே நேரத்தில் சமப்பட்டு கொண்டு இருக்குது என்னென்னா இந்த கேஸ் அடுப்பு இல்லாதால அவ்வளோ வந்து சட்டி இதெல்லாம் கறி ஆயிரும் நாங்கள் வந்து கழுவுறதுக்கு தான் அந்த கறியை கஷ்டப்படுவோம் இவ்வளோ காலம் 13 நாட்கள் அந்த கேஸ் வந்து எங்களுக்கு பயன்பாட்டில் இருந்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிறைச்சியை வந்து வெட்டி கொண்டிருக்கிறோம் வேலை செய்யறான் எடுத்து வச்சுங்க வேலை செய்யலாம் கிண்டுறா அது கிண்டியாச்சு ஒருக்கா சரி கயந்த சமையல் வந்து கயந்து ஆரோக்கிய கொம்பு வந்து கயனுக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து தானே சமைப்பார் அப்போ அவர் சமைக்க சொன்னபடியே வந்து இப்போ சமையலை பற்றி ஆராய்ச்சி செய்தியா செய்துட்டு எல்லாம் சமைப்பியாமட்டு ஒரு கொம்பன் ஒன்று வந்திருந்தோம் சமைப்போம் பழகத்தானே வேணும் எது எது இல்லையோ அதெல்லாம் பழகும்
இப்போ நீச்சல் தெரியும் அப்படி எப்படி ஒரு விஷயங்கள் தெரியாத விஷயங்களை பழகுறதானே. சரி இப்போ இது சரியா இது ஓகே ஆயிட்டா? இல்லை இன்னும் அந்த பொன்னிறமாக ஏதோ வரும். பொன்னிறமண்டா என்ன கலர்? அப்போ குழம்பு என்ன இதுதான் ஜூஸியாக வரும். இப்போ தக்காளி பழத்தில் இருக்கிற இதெல்லாம் இறங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ சரியானு பார்த்து சொல்லுங்க. அப்போ இல்லை இன்னும் வரும். புற அடுப்பில் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் சமையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து உடனே ஸ்பீடாக சமைக்கிற சமையலை விட மெல்லமாக ஆறுதலாக ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு சமைக்கிற சமையல் டேஸ்ட்டாக வரும். விளங்குதா? உங்களோட அடிப்படையிலேருந்து எனக்கு சமையல் சொல்லி கொடுக்க போகிறோம். சரியோ? அப்போ நீங்கள் சமையலுக்கு வந்து அவசரப்படுத்தக்கூடாது. அப்போ கடைக்கு போயிட்டு சாப்பாடை சொல்லிட்டு என்ன வரையிலேன்னு கேட்கக்கூடாது. அதான் சண்டை கடையில் போயெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடாது. அவன் பொறுமையாக தான் செஞ்சு தருவான். கிலோவா சமைச்சு அதான் செய்தா தான் டேஸ்ட். அவன் டைம் எடுத்து தான் தருவான். 5:40 6:40 பெரும் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அனுபவம் பேசுறது பொறுமைக்கும் ஒரு அளவு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு சமையல் பழகிறேன். என்னென்றாலும் இந்த இது வந்து தக்காளி பழத்துலேருந்து இதை போயிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வருமா தண்ணித்தன்மையாக அப்போக்கே நண்டு போட்டால் சரியா. கிணவேர் சொல்லியிருந்தேன் நீங்கள் சமையலும் பழகுவோம். இதுக்கு பால் ஒன்றும் விட தேவையில்லைடா. பால் இல்லையே அப்படியே ஊற்றுங்க. வச்சுக்கலாமா? ஓம்ண்ணா சின்ன சட்டி மாதிரி இருக்கு. இல்லை என்ன ஒரு நண்டு தான் பரவாயில்ல. ஓகே சரி அப்படியே விட்டுடுங்க. அதே இதே மூத்துறது. சோறு அப்படியே தேறி வரையினா பச்சை அரிசி மாதிரி கிடக்குண்டா. நண்டு வந்து இப்போ அவியுது பாருங்க. அங்கால சோறு வெந்துட்டு இதில் வந்து அடுத்ததாக நண்டு கறி வச்சாச்சு. இப்போ சோறும் வச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு மாட்டச்சி கறி வைக்க போகிறோம், பொரியலும் வைக்க போகிறோம். இல்லை இப்போ வந்துட்டு மாட்டிறைச்சியை வந்துட்டு உப்பையும் தூளையும் போட்டு ஊற வச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி பொரியல். அதுக்கு வந்து முதல்ல வந்து தண்ணி விட்டு அவிக்கிறோம். அவிச்சிட்டு தான் இது பொரிக்கிறதாம். எனக்கு முன்னாடி தான் முதல் தடவை நான் அப்படி கேள்விப்படுறேன். அவிச்சிட்டு பொரிச்சா என்ன பெருசா தேவையில்லை. அவிச்சிட்டு பொரிச்சா என்ன தேவையில்லை. ரைட் தக்காளி பொரிஞ்சு போட்டுரும். ஆனால் டிரெக்டாக பொரிக்கிற டேஸ்ட் அவிச்சு பொரிச்சு வராது. ரைட் அது அவிச்சு பொரிக்கிறது நல்லா இருக்குமா பாப்பா இன்னைக்கு. இங்கே அப்படியே பீஃபையும் போட்டுட்டு பீஃப் கறி ரெடியாக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஐயா வந்துட்டு நண்டு பிடிச்சி கொண்டிருக்கிறார். நண்டு விலை போட்டவர் போல் வந்து கதைச்சவர். அப்போதை இந்த குளத்து ஏரி நண்டு இருக்குது தானே, அந்த நண்டு பிடிக்கிறார். மறுபடி இந்த ஊரில் வந்துட்டு இந்த மட்டி மற்றது இந்த ஏரல் அதுகளெல்லாம் விற்கிற மாதிரிலாம் சொன்னவர் ஐயா. இங்கே வந்துட்டு அது ஈஸியாக கிடைக்குமென்ற மாதிரி. இதில் வந்துட்டு பீஃபை பொரிக்கிறோம். இப்போ பீஃப் பொரியல் வளமையாக நாங்கள் வந்துட்டு இடங்கள் எல்லாம் பார்ப்போம். இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு பின்னேரமாகத்தான் நாங்கள் வந்துட்டு தங்குற இடத்துக்கெல்லாம் போய் அதுக்கு பிறகு தான் சமைக்க வலிக்கிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. வெள்ளனையே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ நேரம் வெள்ளனைன்னு சொல்ல முடியாது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 3 மணி ஆகிட்டு. இப்போ தான் மத்தியான சாப்பாடும் விடிய சாப்பாடுமே சாப்பிட போகிறோம். ஏன்னா விடிய ஒருத்தருமே சாப்பிட இல்லை. எல்லா சமையல் வேலைகளும் முடியுது. சரி இப்போ நல்ல பசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கறி தயாராகிட்டு, பீஃப் கறி தயாராகிட்டு, இங்கே சோறும் சரி. எங்கண்ணா பிரியாணி? நண்பர்கள் பிரியாணி சமைக்கிறார்கள், வாங்கிட்டு வருகிறேன் என்று போனீர்களே. ஏன்னா கணவர் சேர்ந்து சமைச்சவை கூட்டாஞ்சோறு மாதிரி.
சரி ஓகே, கன நேரமாக பார்த்து கொண்டு இருந்தது எப்படா சமையல் முடியும். கொண்டுக்கு தான் எல்லாமே இதுக்கு தானே. என்ன அவ்வளோ அந்த உண்மை. நல்ல ஒரு இடம். இன்றைக்கு வெள்ளனையே வந்ததால் வெள்ளனையே சமையல் எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இப்போ தான் விடியவும் இரவும் சேர்த்து சாப்பிட போகிறோம். விடியவும் மத்தியானத்துக்கும் சேர்த்து சாப்பிட போகிறோம். இந்த நண்டு குழம்பு இருந்தால் கொஞ்சம் விடுங்களேன், நல்லா இருக்கும். நண்டுக்கு ஊறி வந்த குழம்பு. நண்டு தொக்கா தானே இருக்கும், குழம்பா வராது. அடியில் பாருங்க, நண்டு எப்படி நண்டு ஃப்ளேவர் நல்லா ஊறி இருக்கு. நண்டு எப்பயுமே டேஸ்டாக தானே இருக்கும். நண்டு சும்மா சுட்டு சாப்பிட்டு பாருங்க, அதே டேஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. புவனேஸ்வரன் சாப்பாடு எப்படி இருக்கு? நாங்களே சமைச்சு நாங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. 4 பேர் தான் இருக்கிறோம். கொஞ்சம் முட்டை இருக்குது, எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. நடுவில் வச்சா ஓகே. நாங்கள் ஒரு பிளேட்டை தான் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து வெள்ளனையே கொஞ்சம் இளைப்பாடுற மாதிரி இளைப்பாரி என்னோட வளமையாக ஒரு 13 நாட்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்காக வீடியோக்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டு அதை வந்து எடிட் பண்ணி போடவே டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தங்குற இடத்துக்கு போவோம் இருட்டுற நேரத்தில். இன்றைக்கு ஒரு கொஞ்சம் வெள்ளனை வந்துட்டோம்னு சொல்லலாம். வந்து இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு நாங்களும் கொஞ்சம் இளைப்பாற போகிறோம். இந்த இடம் நல்லா இருக்குது. மற்றது அங்காலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆக்கள் அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு குடும்பமாக எல்லாம் வந்து வடிவாக என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிடினோம். வளமையாக பார்த்திங்கன்னா இந்த மன்னார் இப்படியான பிரதேசங்களில் மக்கள் வந்துட்டு அது அளவாக இந்த கிழமை நாள்களில் நல்லா உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமையானால் குடும்பமாக வெளியில் இப்படி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடும்பமாக வந்து சொந்தக்காரராகவும் இருப்பினும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பினும் வந்து வடிவாக சமைச்சு பிள்ளைகளோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்காலெல்லாம் அப்படி தான் செய்யணும். ஸோ செஞ்சுட்டு அப்படியே நாளை பொழுத கழிப்பினும். ஆனால் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இனியிலேருந்து நல்ல கடினமாக உழைப்பினும். ஸோ பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் வந்துட்டு சில விஷயங்கள் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதுகளெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு பொதுவாக உழைப்புன்னு தெரிஞ்சோம்னு சொன்னால் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாது, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிடும். ஸோ கட்டாயமாக இதை நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா கட்டாயமாக செஞ்சு கொள்ளுங்க. மற்றது நாங்களுமே இந்த இடத்துல அப்படியே இளைப்பாற போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சமைச்சு முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிஞ்சு நல்ல ஒரு அழகான இடம். இந்த இடத்த பார்த்திங்கனாலே தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை வார்த்தைகளால். இந்த அழகை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். மற்றது இந்த இடத்துல இப்போ சின்ன பொலித்தீன்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். அது நாங்கள் கொண்டு வந்ததில்லை. ஏற்கனவே இஞ்சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் குப்பையாக இருக்குது. ஸோ இதை போய்க்க நாங்கள் எடுத்துகிட்டு தான் போவோம். இன்றைக்கு இரவு இந்த இடத்துல தான் தங்க போகிறோம். இப்போ ஒரு 3:30-4 படுத்திருப்போம். இப்போ தான் எழுமினாங்க. இஞ்சால வந்த அந்த ஃபேமிலியெல்லாம் இப்போ தான் வலிக்கிட்டு போனவன். இஞ்சால அரிஸ்டின் அண்ணா வந்திருக்கார். வணக்கம் அண்ணா. இன்றைக்கி வீடியோ போடுங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். செய்துட்டேன் வீடியோ. மற்றது இஞ்சால 2 தம்பிமார் வந்திருக்கணும். ஸோ வந்துட்டு வாகனத்தில் விரையில்லாத போல் இப்போ அதில் விட்டுட்டு பைக்கில் தான் வந்தவன். ஸோ இன்றைக்கு இரவு நாங்கள் இதில் தான் நின்று போகிறோம். என்னென்னா இதில் முதல்ல போனதை பார்த்துருக்கணுமா சமைக்கிற டைமில் போன முறை. பார்ப்போம் இன்றைக்கி 10 போடுறதா இல்லாட்டிக்கு நாங்கள் இதுலேயே நிற்கிறதான்னு யோசிக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருட்டிட்டு நாங்கள் வந்து நிற்கிற இடத்துல எப்போயுமே இந்த காட்டு விலங்குகள் பக்கத்தில் விரையில்லாத மாதிரி நாங்கள் எப்போயுமே நெருப்பு கொளுத்துறது வளமை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் நெருப்பு கொளுத்தி இருக்கிறோம். ஸோ மூண்டுட்டுது. அடுப்பில் கொஞ்சம் தணல் இருந்தது, நெருப்பட்டி எதுவுமே இருக்கையில் இருக்கிறத வச்சு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி மூட்டிட்டோம். இனி விறகுகளை கொண்டு இப்படியே மேலே வச்சிட்டோம்னு சொன்னால் சரி. சோலரும் சார்ஜ் ஏறி இருக்குமென்னு நம்புகிறேன். பார்ப்போம், இன்றைக்கு இரவுக்கு தான் தெரியும். இதால் நாங்கள் விடிய காட்டினா அந்த லொக்கேஷன்லாம் நிற்கிறோம். ஸோ இதுலேயே தான் இன்றைக்கு இரவுக்கு தாங்க போகிறோம். தெரியலடா, இங்க இந்த வேசைக்குள்ள இந்த வளைஞ்சு நிக்கிறது ஒரு குட்டி பாம்பு. எங்க கண்டுட்டாடா உண்மையா? எங்க அந்த நிக்குது குட்டி பாம்பு. ஐயோ, என்ன நிக்குது? லைட் இருக்கு, சார்ஜ் இல்ல. மேடம் போய் பண்ணி காட்டுங்க. இந்த இருக்கு இந்த இது என்ன? ஓ, எப்படா கண்டு நீ? சின்ன பாம்பு, விஷப்பாம்பு தான். விஷப்பாம்பு தான் அது. நெருப்ப கொளுத்துனே நல்ல நெருப்ப கொளுத்தியே இங்க வந்து நிக்குது. கிட்ட போயாங்கண்ணா பாஞ்சிடும். பாம்புலே பாம்பு. நான் இதுல இருந்து எடிட் பண்ணி கொண்டிருந்தேன். இஞ்சால வருதுண்ணா.
இந்த போகுது அது எப்படி ஜம்ப் பண்ணி போகுது? இதால வருதுன்னு தெரியுது. இதுல இருந்து நான் எடிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் எடிட் பண்ணி கொண்டிருக்க ஜெரின்னு சொன்னான் காலுக்கு வாமண்டு வளமே நானும் அவனும் சும்மா விளையாடுறாங்க. நம்ப இல்லை புறா பார்த்தா இதுல பாம்பு. கடவுளே வளமே அவனை தான் சொன்னா ஜோக்காத்தான்னு சொல்றது. அப்ப நாங்க சும்மா விளையாடுறது. இன்றைக்கு பார்த்தா விளையாட்டு வினையாயிருக்கும். நல்ல வேலை கண்டுட்டான். என்னன்றா தெரிஞ்ச உனக்கு? எப்படி இருக்கு போன் பாத்துட்டு இருக்கேன். அங்க தூரத்துல இன்னும் ஒரு நோம்புல அசைய ஒன்று தெரிஞ்சுது. நான் என்ன நான் இப்படி பார்த்தேன் வடி பக்கம் டக்குன்னு வந்து போனது நான் காலை கிட்ட வந்துட்டு அங்க நான் அது இல்ல என்ன தாண்டி வந்துட்டு இஞ்சால அப்ப போனது நான் இதெல்லாம் போனது என்ன போனாங்க பாத்துட்டு வந்து நான் கண்டுட்டேன். ஓகே எந்த கடவுளே பாம்பு பார்த்தாச்சு. இப்ப முதல்ல அங்க அண்ணா அந்த கண் என்ன அதை வச்சுதான் நான் பிடிச்ச லைட் அடிச்சு. ரைட் ரைட் ரைட். சிக்கலுக்குரிய இடத்துல நிக்கிறோம். சிக்கலுக்குரிய இடத்துல நிக்கிறோம். அது கண் மீனிங் என்ன டக்குனு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது உள்ள போயிட்டு பாம்பு பார்த்துட்டு முதல்ல அந்த அது வடிவா தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அந்த முதல்ல இந்த கண் இதுல வடிவா முதல்ல இந்த தலையோட அப்படி. ஓ இங்கெல்லாம் அடிச்சு பாரு. அங்கே அடிச்சு பார்த்தேன். எவ்வளோ நேரம் அதான் பார்த்துக்கிட்டேன். மன்னார்ல கடைசியா இந்த அச்சங்குளம்னு சொல்லி ஒரு பகுதியில் தான் நாங்கள் வந்து நின்ற. நாங்கள் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவுக்கு மிஞ்சம் நிற்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நித்திரை கொண்டு எழும்பிட்டு எல்லாம் நிற்கல. முதலாவதாக எடிட் பண்ணுவோம்னு சொல்லி எடிட் பண்ண வலிக்கிட்டேன். நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இந்த வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருக்க தான் அந்த பாம்பு வந்தது. பாம்பு வந்தோன்னா ஒரு கொஞ்ச நேரம் என்ன செய்யறேன்டே போய் இவன் சும்மா ஜோக்காக தானே சொல்கிறவன் வளமையா சும்மா விளையாடுவோம் அங்கட்டான்னு சொல்லி சும்மா நொக்கலாக விளையாடுறது மாதிரி நான் ஜோதிச்சிட்டேன். பார்த்தா பாம்பு வந்துட்டு பிறகு ஒரு கொஞ்ச நேரம் திருப்பி எடிட் பண்ண வேண்டாம் போனேசனை கூப்பிட்டு முதலையை பார்த்தவர் சொன்னால் நம்ம மாட்டேங்க அந்த கண்ணில் லைட் போட்டு அப்படி மின்னுது அந்த முதலே இந்த கண் தலையும் அப்படி நின்றது. வீடியோ ஒன் பண்ணுறதுக்குள்ளே அது அப்படி போயிட்டு வீடியோ உங்களை பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்குள்ளே நேற்று வந்துட்டு இப்போ பின்னேரம் போல் அரிஸ்டின் அண்ணாவோட வந்த 2 பேர் வந்து கேடிஹெச்சில் வந்தவே தானே அவை வந்து போன கிழமை வந்து சமைக்க முதலையை பார்த்து என்ன மாதிரி சொன்னவ. ஸோ நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் இன்றைக்கி தாக்கு பிடிக்க போகிறோம். நாளைக்கு விடிய வந்து வீடியோ சந்தோஷமாக செய்யணும்ன்ற ஆசை. பார்ப்போம். இன்றைய இரவு வந்துட்டு திக் நிமிடங்களாக தான் அப்படியே போக போகுது. இன்றைய இது வரைக்கும் எவ்வளோ இடங்கள்ல எல்லாம் தங்கியிருக்கிறோம். இன்றைய மாதிரி எப்பயுமே பயப்படல. அங்கே ஜெரின் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறான். நான் லைட் வெளிச்சத்துக்காக இந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன். ஜெரின் கூட காலை மேலே தூக்கி வச்சுக்கொண்டு தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறான் அந்த சின்ன ஒரு இதில் வந்துட்டு. ஸோ இப்படி தான் போகுது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரதேசங்களில் வேற இல்லை உங்களோட ஊர்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை எங்களுக்கு வந்துட்டு அறியத்தாங்கோ. அதே நேரத்தில் வளமையாக சொல்கிற மாதிரி நாங்கள் இப்போ எந்த பிரதேசத்தில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை பார்க்குறதுக்காக கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் அதே நேரத்தில் டிக்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நாங்கள் இப்போ எந்த பிரதேசத்தில் வாரம்ன்றதை உடனே போடுவோம். ஏன்டா யூடியூப் வீடியோ வந்து அன்றைக்கு எடுத்துட்டு இப்போ இன்றைக்கு நாங்கள் மென்னார் போட்டோம்னா நாளைக்கு வந்துட்டு நாங்கள் வேறு இடத்த போயிடுவோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க நாங்கள் மென்னாரில் இருக்க மாட்டோம். அதால் உடனே நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு கொண்டிருக்கிறோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணினீங்கன்னா எங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எங்களோட சேர்ந்து சமைக்கலாம். உங்களோட ஊர்களில் வந்துட்டு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ அரிஸ்டின்னா மென்னார் அரவிந்தன்னா மென்னார் அந்த மாதிரி. அடுத்தது குறிப்பாக வந்து சிங்கப்பூருக்கு வந்துட்டு நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆளுக்கு வந்துட்டு சிங்கப்பூர் போகிறதுக்கு அங்கேருந்து திருப்பி இலங்கைக்கு வாரத்துக்கு மற்றது அங்கே வந்துட்டு இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கான செலவை வந்துட்டு லோ பட்ஜெட்டில் இப்போ நான் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு போனால் குறைஞ்ச செலவில் பயணம் செய்கிற மாதிரி ஒரு ஆள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆளுக்கு அதுக்குரிய வாய்ப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அதுக்கு இது வரைக்கும் எந்த நாட்டுக்குமே பயணம் செய்யாத ஒரு ஆளாக இருக்க வேணும். பாஸ்போர்ட் கட்டாயமாக இருக்க வேணும். இலங்கை பிரஜையாக இருக்க வேணும். ஸோ அவைக்கு வந்துட்டு நான் டிக்கெட் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தொடர்பான மேலதிக விளக்கமாக ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த போட்டியில் வந்துட்டு நீங்கள் எதன்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கஜன் வ்ளாக்ஸ் என்ற சேனலை. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணியிருக்க வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த பயணத்தை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி ஒரு பதிவு போட்டுட்டு அதன் லிங்கை வந்துட்டு என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் அதுக்கோ போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவை இந்த பேர் லிஸ்ட்டை எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் வரலாம், சில வேளை 100 பேர் வரலாம். அவைக்கு வந்துட்டு இந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை
வந்துட்டு சின்ன கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதில் ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன். என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப் ட்ரிப் மாதிரி வேறு ஏதாவது நாடுகளுக்கு நான் பயணம் செய்கிறது பட்ஜெட் குறைவு, அதாவது குறைஞ்ச செலவில் பயணம் செய்கிறேன்னா அதே மாதிரி ஒரு 4-5 பேரை கூட்டிக் கொண்டு உங்களோட வீட்டில எல்லாம் சம்மதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வந்துட்டு பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் என்னுடைய அடுத்த பிளான் மாதிரி இருக்குது. குரூப் ட்ரிப் மாதிரி ஏதாவது நாடுகளுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் வந்துட்டு நாங்கள் பயணம் செய்கிற காணொலியை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யணும். பதிவு செய்ய ஒரு சின்ன விஷயம்தான். ஹேஷ்டேக் 3 ஹேஷ்டேக் போட வேணும். ஹேஷ்டேக் வேன் லைஃப், ஹேஷ்டேக் கஜன் வ்ளாக்ஸ், ஹேஷ்டேக் வேன் லைஃப் கஜன் வ்ளாக்ஸ்னு போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. என்னையும் டேக் பண்ணி போடலுமெண்டா போட்டுக்கொள்ளுங்க. அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவற்ற பேரை லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் அதில் ஒரு ஆளை தெரிவு செய்வேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. கட்டாயமாக நீங்கள் எனக்கு அந்த ரீல்ஸோ இல்லாட்டிக்கு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரியே போட்டு அனுப்பினீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கிட்ட அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ அது 50 பேர் கூட வரலாம், 500 பேர் கூட வரலாம். அதற்கு மேலதிகமாக ஏதாவது எங்களோட பயணத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களோ இல்லை சின்ன கேள்விகள் மாதிரியே செஞ்சு அதில் ஒரு ஆளை தெரிவு செய்து நான் அனுப்ப போகிறேன். இது வந்து முதற்கட்டம். இதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒண்டா வந்துட்டு குரூப் ட்ரிப் மாதிரி போகலாம். இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ எங்களோட இலங்கை பாஸ்போர்ட் வச்சுக்கொண்டு ஈஸியாக போகக்கூடிய நாடுகளுக்கு ஆக்களை கூட்டிக்கொண்டு நானுமே வந்து அந்த பயணத்தில் உங்களோட இணைஞ்சு கொள்ளுவேன். ஸோ எப்படி பேக் பேக்கிங் லோ பட்ஜெட்டில் செய்யலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் இவ்வளவு நாளுமா ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக பயணம் செய்த எனக்கு கிடைச்ச அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அந்த பயணத்தில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.